ஏன் மாப்பிள கூலி படத்துக்கு உங்கள் ரிவ்யூவே காணுமே. அட போங்க மாமா, யூடியூப் இன்ஸ்டாகிராமை திறந்தாலே கூலி ரிவ்யூஸ் தான். இதில் நம்ம வேறையா? கரெக்டு தான் மாப்பிள்ளையே, படத்தை பார்த்தவன் பார்க்காதவன் அடுத்தவன் பார்த்துடவே கூடாதுன்னு நினைக்கிறவன் எல்லாம் ரிவ்யூ போட்டு வச்சிருக்கானோ. எனக்கு என்னன்னா, இந்த பிரசாந்த் போய மொக்க படத்தெல்லாம் கூட்டு வச்சு ஆஹா ஓஹோன்னு சொல்லுவான். கூலி படத்தை பார்த்துட்டு வந்து இது மொக்க படம் நெகட்டிவ் படம்னு பயங்கரமா நெகட்டிவா சொல்லி வச்சிருக்கான். அந்த பக்கம் அந்த மொட்டை தம்பி ஓரளவு நல்லா கரெக்டாக பேசுவாப்ல. அவரு என்னடானா இந்த படத்துக்கு ஆஹா ஓஹோ இது 100% லோகேஷ் படம் 100% ரஜினிகாந்த் தலைகளை நிற்கிறாப்புல. இப்போ படம் பார்க்க போறவன் இந்த 2 ரிவ்யூவும் பார்த்துட்டு மண்டே பிடிச்சி திங்க மாட்டானா? இதாங்க பிரச்சனையே. ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுறாங்க. அது அரசியல் நிலைப்பாடாக இருந்தாலும் சரி, மூவி ரிவ்யூஸ் இருந்தாலும் சரி, அது அரசியல் நிலைப்பாடாக இருந்தாலும் சரி, மூவி ரிவ்யூஸ் இருந்தாலும் சரி. ஸோ கூலி பார்த்தீங்கன்னா இந்த பரத்வாஜ் ரங்கன் சொல்ற மாதிரி ஆஹா ஓஹோ சூப்பர் டூப்பர் படமும் கிடையாது, நம்ம இட்டிஷ் பிரசாந்த் சொல்ற மாதிரி அவ்வளோ மோசமான கேவலமான படமும் கிடையாது. தலைவர் படத்தில் என்ன எதிர்பார்ப்போமோ அந்த கூஸ் பம்ப் மூமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. என்ன லோகேஷ் கனகராஜ் எதிர்பார்த்த சில விஷயங்கள் இல்லை, அது வருத்தம் தான். ஆமா, அந்த ப்ளூ செட்டை மாறன் ரிவ்யூ விட்டுட்டீங்களே, அந்த ரிவ்யூ பார்த்தா எவனாவது எந்த படத்தையா பார்க்க முடியுமா? அவரு சும்மா காமெடிக்கு பேசி வச்சிருப்பா, நம்மளும் பார்த்துட்டு சிரிச்சுட்டு போயிடணும். ப்ளூ செட்டை மாறன் தாக்கப்பட்டார்.